ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இப்போ நான் சொல்கிற வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் உங்கள் ஃபோனில் CapCut ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஒரு VPN ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி அதையும் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த வெப்சைட் வாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி விசிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பேஜ். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அடுத்து செகண்ட் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ரெண்டு கிட்டத்தட்ட சேம் தான். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டே இருக்கும், திடீர்னு ஸ்டாப் ஆகி மின்னல் மாதிரி வெட்டும். ஸோ பார்த்தீங்களாலே தெரியும் வீடியோ. ஸோ இந்த மாதிரி வரும். செகண்ட் டெம்ப்ளேட் இருக்கும், இது இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஓகேங்களா. விராட் கோலி ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ ரெண்டு டெம்ப்ளேட்டில் எது பிடிச்சிருக்கோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் CapCut பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு வெப்சைட்ஸுக்கெலாம் போகும், நீங்கள் மறுபடியும் வந்து ரீட்ரை பண்ணுங்கள். ஸோ CapCut ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிற்கும். கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் இருக்கும், யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் இதுக்கு வந்து நிறைய தேவைப்படும். ஒரு 20 ஃபோட்டோஸாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் விராட் கோலியோட ஃபோட்டோஸே நான் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 25 ஃபோட்டோஸ் வருதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ 25 ஃபோட்டோஸ் எடுங்க, இல்லை 15 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சேம் ஃபோட்டோவையே நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரிவ்யூ கொடுத்துருங்க, எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிரும். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ வீடியோஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. இதுலேயே ஒரு சவுண்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேறு சவுண்டு கொடுக்குறதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ சவுண்டு மாற்றுறதுனா மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு மேலே எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ சேவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ எடிட்டிங் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.